இது வரைக்கும் சிஎஸ்கே இப்படி ஒரு இன்டென்ட் இல்லாத கேமை ப்ளே பண்ணி நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன், யார் யாரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் இந்த ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது கொஞ்சம் லேட்டா அந்த வீடியோ எடுத்தனால நான் அதை அப்படியே ரிலீஸ் பண்ணாம விட்டுட்டேன். அதை ஃபுல்லா டெலீட் பண்ணிட்டேன். அதுலயே நான் சொல்லியிருப்பேன், ஒன் ஆஃப் த ஒஸ்ட் டீம்னா இப்ப இருக்கிறதுல வந்து பேட்டிங்ல வந்து சிஎஸ்கே தான். அதுக்கு நான் ஒரு 7.7 7வது பிளேஸ் தான் கொடுத்துருப்பேன் அந்த வீடியோல. பட் நான் அதை வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணல. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். பட் இப்போ வந்து நான் அந்த வீடியோவை ஏன் அழகா ரிலீஸ் பண்றது அப்பவே கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் இப்போ. ஏன்னா சென்னைக்கு இருக்க நீங்க என்னோட ஷார்ட்ஸை பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து கூட போட்டிருப்பேன். சென்னைக்கு இருக்குது வந்து கொஞ்சம் வீக்னஸ் பாயிண்ட் இருக்கு, யாரானால அதை வின் பண்ண முடியும்னு நான் அப்பவே அந்த ஒரு ஷார்ட்ஸ்ல நான் போட்டிருப்பேன். முடிஞ்ச அந்த ஷார்ட்ஸை நான் இதில் மென்ஷன் பண்றேன். ஆனா உண்மையிலே என்னன்னா சிஎஸ்கே வந்து ஒன் ஆஃப் த ஒஸ்ட் டீம் தான் இந்த வருஷம். அது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு சர்ப்ரைஸா இருக்கலாம், ஆனா இதான் ஃபேக்ட். சிஎஸ்கே வந்து ஒன் ஆஃப் த ஒஸ்ட் டீம் இன் திஸ் ஐபிஎல். அண்ட் நான் அந்த டெலிட் பண்ண வீடியோல நான் ஒன்று சொல்லியிருப்பேன், மும்பை தான் என்டையர் இது வரைக்கும் மும்பை ஹிஸ்டரியிலே விளையாண்டதுலும் அவங்க தான் ஒரு பெஸ்ட். லைக் இது வரைக்கும் மும்பை வந்து எப்போ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் இருக்க பெஸ்ட் டீம்னா அது இந்த டீம் தான் சொல்லுவேன். அது பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி. அவங்க ஃபெயில் ஆனாங்களா இல்லையான்னு வந்து இதுக்கப்புறம் அது அவங்களோட டிசிஷன். பட் இப்போ நீங்க என்டையர் ஐபிஎல் எடுத்து பார்த்தா மும்பை இந்தியன்ஸுக்கு பெஸ்ட் டீமே இதுதான். அவங்க தோக்குறது நெக்ஸ்ட், பட் இருக்கிறதுல பெஸ்ட் டீம் இதான். ஏன்னா பூம்ரா இல்லாததான் அவங்க தோத்ததுக்கு ரீசனாக நான் சொல்லுவேன். ஆனா சிஎஸ்கே வந்து தான் என்டையர் சிஎஸ்கேல இது வரைக்கும் ஐபிஎல் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பார்த்தா என்டையர் சிஎஸ்கே ஐபிஎல் டீம்ல ஒன் ஆஃப் த ஒஸ்ட் டீமே இதுதான். அதாவது பவுலிங் இல்ல பேட்டிங் ஆர்டர்ல சொல்றேன், ஒன் ஆஃப் த பேட்டிங்ல ஒஸ்ட் டீமே அது இதுதான். எனக்கு டீம் எடுத்ததுமே நான் வந்து ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் ஃபேஸ்புக்கில் நான் போஸ்ட் போட்டிருந்தேன், இந்த மாதிரி ஒன் ஆஃப் த ஒஸ்ட் டீம் இன் திஸ் ஐபிஎல் இன் சிஎஸ்கே தான் ரொம்ப வீக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபேஸ்புக்லேயே போஸ்ட் போட்டே இருப்பேன். அப்போ கூட நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க, கமெண்ட்ல வந்து கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்க, இல்லை இல்லை அது வந்து நல்ல டீமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தீபக் கூட வந்து இதுக்கு முன்னாடி எந்த மேட்ச் லாஸ்டா அடிச்சா நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் திருப்பாத்தி கடைசியில எந்த மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது உங்களோட மிடில் ஆர்டர், இதெல்லாம் உங்களோட மிடில் ஆர்டர். சென்னையோட மிடில் ஆர்டர் எப்பவுமே ஃபயர் ஆனா மட்டும்தான் கேமை வின் பண்ணிருக்கு, தவிர ஃபயர் இல்லாம வின் பண்ணதே கிடையாது. ஓப்பனிங்ல ரச்சின் ரவீந்திரா அப்புறம் கைக்வாட் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நம்பலாம். ஓகே, ரச்சின் ரவீந்திரா இப்போ கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்கனால கொஞ்சம் நம்பிக்கை வருது தவிர, பட் அவர் ஒரு ஃபயரா வந்து அடிச்ச மாதிரி தெரியல. ரொம்பவே நல்லா ஆர்சிபி நல்லா பேட்டிங் பண்ணாங்க, அதுக்கேத்த மாதிரி சூப்பரா பவுலிங்கே பண்ணாங்க. பவுலிங்ல சிஎஸ்கே வந்து கிட்டத்தட்ட போட்டு அமுக்கிட்டாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கொண்டு விட்டாங்க ஹேசல்வுட்டும் புவனேஷ்குமாரும். அட்லீஸ்ட் ஓகே, அதுல இருந்து 197 ரன் சேசிங்னா கண்டிப்பா அடிச்சுதான் ஆகணும்னா அடிக்கணும். அடிக்கவே இல்லைன்னா அப்ப எப்படி அவங்க வந்து வின் பண்ணுவாங்க? ஒரு இன்டென்ட். ஆக்சுவலா மேட்ச் பார்த்ததுல எல்லாருமே சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் சரி, அவுட் ஆஃப் ஃபேன்ஸ் நிறைய பேருமே அதான் சொன்னாங்க, வந்து ஒரு இன்டென்ட் யாருமே காட்டவே இல்லை, ரொம்ப ஒஸ்டா வந்து பிளேயிங் இருந்துச்சுன்னு. இதுல முக்கியமா இன்னொரு பாயிண்ட் வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து எக்ஸ்போஸ் ஆன மாதிரியே இருக்குது. ஆக்சுவலா அது எப்படின்னு தெரியல. இதுல ஆர்சிபி டீம் வந்து ப்ராப்பர் டீம் சூப்பரா எடுத்திருக்காங்க. அவங்களோட பாயிண்டே வந்து அடிக்கிறது தான், அது மட்டும்தான் நேத்து அவங்களோட பாயிண்டா இருந்துச்சு. ஏன்னா வந்தவங்க எல்லாருமே சிக்ஸ் அடிச்சாங்க, வந்தவங்க யாருமே சிக்ஸ் அடிக்காம இல்ல, வந்தவங்க எல்லாருமே சிக்ஸ் அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. அதுலயே தெரியுது சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி. இங்க யாருக்கு சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குன்னு தெரியல. மிடில் ஆர்டர்ல வர்றாங்க போறாங்க, ஒரு இன்டென்ட் இல்ல, அடிக்கணும்னு ஒரு இன்டென்ட் இல்ல. ஆக்சுவலா சென்னை கிரவுண்ட் வந்து 170 160 கிரவுண்ட் அதெல்லாம் அதை வச்சுட்டு மெயின்டைன் பண்ணலாம் செகண்ட் இன்னிங்ஸை. ஆனா 197 அப்படி போகும்போது கண்டிப்பா வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு ஆள் கண்டிப்பா டேக் ஆன் பண்ணி தான் ஆகணும். யாருமே டேக் ஆன் பண்ணவே இல்லை. நேற்று மேட்ச் பார்க்கும்போது போர் அடிச்சிருச்சு, லிட்டரலி வந்து போர் அடிச்சிருச்சு. என்னடா ஒரு இன்டென்ட்டே இல்லாம ஆடுறாங்கன்னு கடைசி வரை தான் நடந்துச்சு. யாருமே அடிக்கல, ரச்சின் ரவீந்திரா அடிக்கல, யாருமே அடிக்கல. துபை மட்டும்தான் ஏதோ வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி ஆயிருச்சு. துபை தான் ஓகே வின் பண்றதுக்கு கொஞ்சம் பிளே பண்ண மாதிரியே இருந்துச்சு, தவிர வேற யாருமே வந்து வின் பண்ணக்கூடிய ஒரு பிளேயிங்கே கிடையாது. என்ன கேட்டா சாம் கரனோட ஜடேஜாவை முன்னாடி விடலாம் போல. ஜடேஜா நல்லாவே பேட்டிங் பண்ணாரு, சாம் கரனை கம்பேர் பண்ணும்போது ஜடேஜா துபே இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே நல்லா பிளே பண்ணாங்க. அவர் ஒரு ஃபயர் பேட்ஸ்மேன் மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனாலதான் நான் டீம் அலௌன்ஸ் பண்ணப்பவே நான் சொல்லியிருப்பேன், இது வந்து செமிஃபைனல் போனாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்டே பண்ணியிருப்பேன். ரீல வேணா நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன் இந்த வீடியோல.
நான் சொன்னது பர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னு எனக்கு இப்போ ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கு. ஏன்னா உண்மையாவே சிஎஸ்கே வந்து ரொம்பவே ஒஸ்ட்டா ப்ளே பண்ணாங்க. அதாவது மேட்ச்ல வந்து ஒரு இன்டென்ட்டே கிடையாது. இன்டென்ட் இல்லாம தோத்துருக்கான்னா, என்டையர் ஹிஸ்டரி ஐபிஎல்ல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிஎஸ்கே வந்து இன்டென்ட்டே இல்லாம அவங்க தோத்துருக்காங்க. தோத்த மேட்ச் இதுதான் எனக்கு தெரிஞ்சு. இந்த அளவு வந்து தோக்கலாம் பிரச்சனை இல்ல. பட் ஒரு ஃபைட்டே இல்லாம தோக்கது வந்து ரொம்பவே பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பரிதாபமா இருந்துச்சு. தோனி வந்து எல்லா விக்கெட்டும் போகுது. யாருமே இன்டென்ட் காமிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த டைம் வந்து தோனி தான் வர வேண்டியது. ஸ்டில் 45 பால்ஸ் இருக்கு. 121 சம்திங் தான் அடிக்கணும். தோனி வந்து அட்லீஸ்ட் வந்து வின் பண்ண வேணாம். ஒரு ஃபைட் குடுத்துருக்கலாம். அதத்தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து எதிர்பார்த்தது. ஒரு ஃபைட்ட தான் எதிர்பார்த்தது. பட் ஃபைட்டே இல்ல. அதாவது அவர் அந்த சமயம் வந்து அஸ்வின் அனுப்புனது ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்ல. எனக்குமே அவ்வளவு ஒரு ஷாக்கா இருந்துச்சு. ஏன் இந்த சிச்சுவேஷன்ல வந்து தான் தோனி வந்து அடிக்கணும். ஒரு ஃபைட் குடுக்கணும். ஃபைட் குடுக்காம வந்து அவர் வராம அஸ்வின் அனுப்பி வச்சுட்டு என்ன ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து அட்வர்டைஸ்மென்ட் பார்க்க வைக்கிறதுக்காக தோனி இருந்தாரா? அப்படிங்கிற ஒரு திங்கே வந்துச்சு. ஏன்னா நான் வந்து மேட்ச் பார்க்கும்போது லிட்டரலி அப்படிதான் தோணுச்சு. இந்த சிச்சுவேஷன்ல சிஎஸ்கே வின் பண்ணணும். ஒரு ஃபைட் குடுக்கணும்னா கண்டிப்பா தோனி தான் வரணும். தோனியை தவிர வேற யார் வந்தாலும் நடக்க போறது கிடையாது. அந்த சமயம் அஸ்வின் அனுப்பிட்டு என்ன ஒரு எதுக்காக அப்போ ப்ளே பண்றீங்க? எதுக்காக தோனி வந்து அப்படி இருக்கணும்? கடைசி ஓவர்ல 2 பால், கடைசி ஓவர் 2 ஓவர் வந்து அடிச்சிட்டனா மேட்ச் முடிச்சிடும் அப்படியா? அது ஃபேன்ஸுக்கு போதுமா? அப்படி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ரிட்டையர்ட் ஆகுறது தோனிக்கு ரொம்பவே நல்லது. மேட்ச் வந்து இப்போ தோனியை பிளேம் பண்றதை விடையும் லைக் தோனி அடிக்கிறது அடிக்காத நெக்ஸ்ட். பட் அவரோட பொசிஷனுக்கு அவர் வந்திருக்கணும். இந்த டைம் வந்து டீம் தோக்க போற ஒரு டைம். ஒரு ஃபைட் கொடுக்கணும். ஒரு ஃபைட்டே இல்லாம மேட்ச் தோக்குறது வந்து ஒரு பாயிண்ட்லெஸ் தான் சொல்லணும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து சொல்லலாம் அவர் இருந்தனாலதான் 154 வந்துச்சு, நம்மளுக்கு வந்து நெட் ரன் ரேட் வந்து இதா இருக்கு, பிளா பிளா பிளா. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபைட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மேட்சை வின் பண்றதோ தோக்குதோ அது நெக்ஸ்ட். ஃபைட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் சரி அது கொடுத்தாதான் மேட்சா இருக்கும். ஃபைட்டே இல்லாம நான் தோத்துடுறேன்ப்பா அப்படிங்கிற ஒரு இன்டென்ட்ல விளாண்டனா சாதாரண விஷயம் இல்ல. கிரவுண்டுக்கு டிக்கெட்டுக்கு 12,000 கொடுத்து போறாங்க. ஒண்ணு இந்த அளவு இது பண்றதா இருந்தானா ஒரு மேட்ச் வச்சு நான் சொல்ல மாட்டேங்க. ஒரு மேட்ச்னால நான் இது பண்ணல. அந்த பாயிண்ட்டுக்கு டோனி சார் வந்திருக்கணும். டோனி அந்த இடத்துக்கு பிளே பண்ணிருக்கணும். அதுதான் அங்க அதைத்தான் நான் வந்து இப்போ சொல்றது. 12,000 கொடுத்து போயிருக்காங்கன்னா ஒரு ஃபைட் பார்க்க தான் போறாங்க. டோனியை பார்க்க தான் போறாங்க. இந்த 2 விஷயத்துக்காக தான் போறாங்க. மேட்ச் தோக்குறது பிரச்சனையே கிடையாது. ஆனா அந்த இடத்துல நிக்க வேண்டிய ஆள் வந்து நிக்கல. அதுதான் இப்ப பெரிய தப்பு. ஸோ நான் உண்மையிலே எனக்கு வந்து செம்ம ஷாக்கா இருக்கு. நான் இந்த வீடியோ வந்து பண்றதே காரணம் ரொம்ப ஷாக் எனக்கெல்லாம். இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. ஆப்வியஸ்லி இந்த மேட்ச்ல வந்து நான் பிளஸ் மைனஸ் வந்து சொல்ல போனேன்னா சென்னைக்கு நான் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னனோ அதை தான் இப்போ சொல்றேன். சென்னை வந்து பேட்டிங்ல ரொம்ப ஒஸ்டா இருக்கு. 200 ரன் நல்லா அடிச்சா கண்டிப்பா சேஸ் பண்றது அங்க யாருமே கிடையாது. அப்படி இருந்தனா கைக்வாடு துபை அடிச்சா மட்டும்தான் உண்டு. வேற யாராலையும் 200 ரன்னை சேஸ் பண்ணவே முடியாது. பவர் ஹிட்டர் சுத்தமா கிடையாது சென்னைக்கு. ஸோ இதுதான் வந்து சென்னையோட நிலைமை. ஆர்சிபி வந்து போட்டு அமுக்கிட்டாங்க அந்த மாதிரி தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு இன்டென்டே இல்லாம விளாண்ட சிஎஸ்கே மேட்ச்னா அது இதுதான் நான் பார்த்த வரைக்கும். சுத்தமா யாருமே அடிக்கல. யாருமே வந்து ஒரு வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுல பண்ணவே இல்லை. அந்த அளவு ஒஸ்டா இருந்துச்சு. இதுல இருந்து நல்ல வேலை இது வந்து இவ்வளவு சீக்கிரமா நடந்திருக்கு. ஃபேன்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுல இருந்து அவங்க எப்படி ரெக்கவர் ஆக போறாங்கன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. பட் நான் பார்த்த வரைக்கும் 2025ல பார்த்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கொஞ்சம் மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. பட் நான் பார்த்ததுல ஒன் ஆஃப் த ஒஸ்ட் மேட்ச் இதுதான். அதே மாதிரி சிஎஸ்கே தான் இருக்குதுல ஒன் ஆஃப் த ஒஸ்ட் டீமு. 200 ரன்னால் அடித்தா ஈஸியாக சிஎஸ்கே வின் பண்ணிடலாம். அவ்வளோதான், வேற ஒன்றுமே சொல்றதுக்கு இல்லை இந்த வீடியோவில். ஏன்னா ஆல்ரெடி நான் இதை பற்றி வேற ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். ஆனால் அதை டெலீட் பண்ணிட்டனால அதுலேயே நான் ரொம்ப விஷயம் சொல்லியிருப்பேன். ஸோ இதுலேயே வந்து நான் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு தோணலை. ஏன்னா இதான் நடக்க போகுது. சிஎஸ்கே வந்து செமிஃபைனல் போனாலே பெரிய விஷயம். ஸோ அவ்வளோதான்.